ஹே ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உளுத்தம் பருப்பு தேங்காய் துவையல் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இதை வந்து துவையலாகவும் ப்ளஸ் சட்னியாகவுமே வந்து நம்ம சாப்பிட்லாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. ரொம்ப சேர்க்காதீங்க, உளுத்தம் பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் போதும். அது கூட கொஞ்சமாக புளி, அது கூட 6லேருந்து 8 காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. நான் வந்து 8 போட்டிருக்கேன். எனக்கு ஸ்பைஸியாக சாப்பிட ரொம்ப பிடிக்கும், அதனால நான் 8 போட்டிருக்கேன். உங்களுக்கு ஸ்பைசி கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் கம்மியாக போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றாதீங்க, எண்ணெய் ஊற்றாமலே நம்ம வந்து இது ரெடி பண்ணலாம். ஸோ இது கூட நான் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்போ தான் வந்து இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ ஃபைனலாக இப்போ வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இது கூட வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தேங்காயை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து அரை மூடி எடுத்திருக்கேன், அப்போ தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ போட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு தேங்காய் எல்லாமே போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். ஸோ 2 மினிட்ஸ் கிட்ட வதக்கியிருக்கேன். வதக்கினதுக்கப்புறமா இதை ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஸோ தேங்காய் இருக்கிறதுனால நமக்கு வந்து இது வந்து இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். சாதத்துக்கு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இதை வந்து நான் ஒரு தட்டில் வச்சு நல்லா ஆற வச்சுருக்கேன். ஸோ ஃபைனலாக மிக்சியில் போட்டு ரன் பண்ணியாச்சு. ஸோ பார்க்கவே கலர் நல்லாயிருக்கு. இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கெட்டியாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நான் ரொம்ப தண்ணியாக சாப்பிடுவேன் அப்படின்னா நீங்கள் தண்ணியாக கூட நிறைய ஆட் பண்ணிக்கலாம். நான் கெட்டியாக தான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு. இது சுட சுட சாதத்துக்கு நெய் போட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.